ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ நீங்கள் மேலே டாப் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அந்த மெனு அப்படின்ற ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதில் வந்து பாருங்க மேலே டாப்ல செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதில் வந்து பாருங்க மெட்டா அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி, இது போல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ் மேலே வந்து கிளிக் பண்ணுங்க. எது மேலே கிளிக் பண்ணாலும் சேம் ஒரே பேஜ்க்குள்ள தான் போகும். அதனால எது மேலே வேணா நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக கிளிக் வந்து பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு மெட்டா அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ், இந்த பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சனல் டீடைல்ஸ் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பர்சனல் டீடைல்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க லாஸ்டா ஃபைனலா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த பேஜ்ல இப்போ இதுல வந்து பாருங்க டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க மெட்டா அக்கௌண்ட் சென்டரோட ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸுமே இதுல வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து உங்களுடைய மெட்டா அக்கௌண்ட் சென்டர்ல எத்தனை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து காமிக்கும். நீங்க வந்து இதுல எந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போறீங்களோ அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ராஜ் தமிழா அப்படின்ற இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க கிளிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க டீஆக்டிவேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுல செலக்ட் ஆயிருக்கும். நீங்க அக்கௌண்ட்டை டெலீட் தான் பண்ண போறீங்க. டீஆக்டிவேட் வந்து பண்ணல. டெலீட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. டெலீட் அக்கௌண்ட், டெலீட்டிங் யுவர் அக்கௌண்ட் இஸ் பர்மனன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கண்டினியூ அப்படின்றத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டெலீட்டிங் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்படி ஒரு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக என்னோட அக்கௌண்ட்டே வச்சுக்கோங்க. இப்போ நான் டெலீட் பண்ண போற இந்த அக்கௌண்ட்டே வச்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல நீங்க வேற எதனா வேற யூஸ்க்காக கூட வந்து பாத்தீங்கன்னா பேஜ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தே டெலீட் ஆகும். அதனால நீங்க வந்து யோசிச்சு டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணலாமா வேண்டாமா சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜையும் சேர்த்தே டெலீட் பண்ண போறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டினியூ வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக்கையும் டெலீட் பண்ண போறேன், ஃபேஸ்புக் பேஜையும் டெலீட் பண்ண போறேன். அதனால இதுல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க என்ன ரீசனுக்காக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து சேஃபா இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை. நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இது போல ஒவ்வொரு ரீசனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூ கொடுக்கும்போது ஒவ்வொரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்க வந்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய என்ன ரீசனுக்காக நீங்க வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போறீங்க அந்த ரீசன் நீங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுக்கும்போது அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஃபா உங்களுடைய ஃபேஸ்புக்ல இருக்கலாம். பட் அப்பயும் நான் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு ரீசன் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஐ ஹேவ் ஏ பிரைவசி கன்சர்ன் சொல்லிட்டு நான் செலக்ட் வந்து பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். இப்போ நான் கண்டினியூ வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க என்ன ரீசன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு வந்தீங்களோ அந்த ரீசனுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து சேஃபா உங்களுடைய ஃபேஸ்புக்கை நீங்க வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்றதுனா பண்ணலாம். பட் நான் வந்து அப்பயும் டெலீட் வந்து பண்ண போறேன், நான் வந்து பர்மனண்டா என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எதனா ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சொல்யூஷனை நீங்க படிச்சு பாருங்க. பார்க்காம கூட போங்க. நீங்க வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ரீசன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கண்டினியூ வந்து
வந்து கிளிக் வந்து பண்ணிட்டேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல பர்மனன்ட்லி டெலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பர்மனன்ட்லி டெலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதுல வந்து ஃபுல் சேஃப்டிக்காக கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து உங்களுடைய Facebookல போட்டோஸ், வீடியோஸ், மெசேஜஸ் எல்லா டேட்டாஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் நீங்க சேஃபா நீங்க வந்து ரெக்கவர் பண்ணி வேற இடத்துல வைக்கணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறதெல்லாம் நீங்க வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய அந்த Facebook டேட்டாஸ் எல்லாமே நீங்க வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனா பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுல வந்து ஃபைனலா பாருங்க, ரிவ்யூ ஆப்ஸ் யூ லாக்ட் இன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வேற வேற ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து Facebook அக்கௌண்ட்டை நீங்க மெயினா வச்சு கூட ஒரு சில நீங்க ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அதன் மூலமா கூட ஏர்ன் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அது போல ஏர்னிங் ஆப்ஸ்ல நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணும்போது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்டா டெலீட் ஆயிடும். உங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடும். அதனால நீங்க வந்து முக்கியமான அந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஸ் எல்லாம் நீங்க வந்து எதனா தேவைப்பட்ட முக்கியமான ஆப்ஸ்ல உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா, கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது நீங்க வந்து அந்த ஆப்ஸ்ல வேற ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்க பெர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணுங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு இதுல வந்து பாருங்க வியூ லிங்க்டு ஆப்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த வியூ லிங்க்டு ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு எது இதெல்லாம் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஸ் எல்லாம் வரும். உங்களுடைய Facebook அக்கௌண்ட் வந்து எந்தெந்த ஆப்போட லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலா வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல எதுனா முக்கியமான ஆப்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ல போயிட்டு வேற ஒரு Facebook அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த Facebook அக்கௌண்ட் டெலீட் வந்து பண்ணுங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாமே கரெக்டா ரெக்கவர் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கு. இப்போ வந்து நான் என்னுடைய Facebook அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்திருக்கான் பாருங்க. இந்த கண்டினியூ அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய அந்த Facebook அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். சரியான பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை சரியா என்டர் பண்ணா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை பெர்மனன்ட்டா டெலீட் பண்ண முடியும். இல்லனா டெலீட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Facebook அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து நான் கிளிக் வந்து பண்றேன். நீங்க வந்து உங்களுக்கான பாஸ்வேர்ட் சரியா என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பெர்மனன்ட் அக்கௌண்ட் டெலிஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட் டெலீட் ஆகுறது நீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணணும். நான் வந்து கடைசியா ஒரு தடவை என்னுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணணும். நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு டெலீட் அக்கௌண்ட் இருக்கு. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இதுல வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க எந்த டேட்ல டெலீட் ஆகுது சொல்லிட்டு. இதுல வந்து முக்கியமா இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை டெலீட் பண்றீங்க. இந்த Facebook அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிறதுக்கு 1 மந்த் வந்து டைம் எடுத்துக்கும். 30 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க. 30 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து Facebook அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. நீங்க வந்து 30 நாளுக்குள்ள உங்களுக்கு மனசு மாறி உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து திரும்ப வந்து ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். ஆனா 30 நாளுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை மீட் எடுக்க முடியாது. ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை கன்ஃபார்மா டெலீட் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல இதுல வந்து பாருங்க டெலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த டெலீட் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் டெலீட் அக்கௌண்ட் வந்து கிளிக் வந்து பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Facebook அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா டெலீட் வந்து ஆயிடும். சீசன் எக்ஸ்பயர் சொல்லிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகி வெளியே போயிடும். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து நான் ஓகே வந்து கொடுத்துறேன். இப்போ உங்களுடைய Facebook அக்கௌண்ட் வந்து டெலிஷன் ரெக்வெஸ்ட் வந்து Facebookக்கு வந்து சென்ட் ஆயிடும். அவங்க வந்து 30 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய Facebook அக்கௌண்ட் டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. நீங்க டெலீட் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா Facebook வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகி உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நீங்க வந்து வேற ஒரு Facebook அக்கௌண்ட் வச்சிருந்தா நீங்க வந்து அதுக்கான போன் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பெர்மனன்ட்டா டெலீட் பண்ண அந்த Facebook அக்கௌண்ட் நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணக்கூடாது. அப்படி லாகின் பண்றீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து திரும்ப ரெக்கவர் வந்து ஆயிடும். அதனால நீங்க 30 நாள் முடியிற வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள எப்பவுமே நீங்க வந்து லாகின் பண்ணக்கூடாது. நீங்க லாகின் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை நீங்க வந்து பெர்மனன்ட்டா டெலீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தடவை அந்த டெலிஷன் ரெக்வெஸ்ட்டை Facebookக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே திரும்ப வந்து உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ணக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்படி தான் நம்மளுடைய Facebook அக்கௌண்ட்டை பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.